வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோட இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊரில் குமாரசாமின்னு ஒரு எண்ணெய் வணிகர் இருந்தார். எண்ணெயெல்லாம் வியாபாரம் பண்ணுறவர். அந்த ஊர்லேயே அவருக்கு ஒரு பெரிய எண்ணெய் கடை இருந்துச்சு. வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, அவர்கிட்ட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் வந்து வேலையை விட்டு போயிட்டான். இவர் வந்து நல்லதாக ஒரு வேலைக்காரனை தேடிக்கிட்டு இருந்தார். இவருக்கு ரொம்ப பணமெல்லாம் கொடுக்கறதுக்கு மனசே வராது. அவர்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சு, வியாபாரமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கீழே இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு அவர் மனசே வராது. ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு யாராவது வேலைக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டு இருந்தார். அவரோட ஃப்ரெண்டு பேர் நல்லசாமி. அவர்கிட்டையும் சொன்னார், இது மாதிரி எனக்கு வந்து வேலைக்காரன் வந்து வேலையை விட்டு நின்றுட்டான்ப்பா, அதனால் அவனுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லு, ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன், கம்மியான சம்பளத்துக்கு ஆள் வந்தால் சொல்லு, நான் வேலைக்காரனாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நல்லசாமி சொன்னார், இந்த காலத்தில் யாருப்பா கம்மியான சம்பளத்துக்கெல்லாம் வராங்க, மாதத்துக்கு 2000 ரூபா கொடுத்தா தான் முழு நேரம் வேலைக்காரனே கிடைக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஐயோ, 2000 ரூபாலாம் என்னால் கொடுக்க முடியாது, 1000 ரூபாய்க்கு யாராவது ஆள் இருந்தால் சொல்லு, நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குமாரசாமி சொன்னார். உடனே நல்லசாமி வந்து, இதிலெல்லாம் போய் சிக்கனம் பார்க்காதப்பா, நல்ல வேலைக்காரனாக வச்சுக்கோ, 2000 ரூபா கொடுத்தேன்னா நல்ல வேலைக்காரனே கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் யாராவது தெரிஞ்சால் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் போய் ஒரு 4-5 நாள் கழித்து இந்த குமாரசாமி வந்து தோட்டத்தில் உட்காந்துருக்கிறப்போ ஒருத்தன் வந்து நின்னாங்க. ஐயா, ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேணுங்க அப்படின்னு கேட்டான். உடனே சரி, இவன் கேட்குறத பார்த்தா இவன் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வருவான் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இவர் வந்து என்ன சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னாரு. ஒரு 2000 ரூபா அப்படின்னா. உடனே இவர் வந்து 2000 ரூபாலாம் கொடுக்க முடியாதுப்பா, 1000 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. உடனே அவன் என்ன சொன்னான், ஐயா, ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா பணம் இல்லாமல் கூட நாங்கள் எப்படிங்க ஐயா குடும்பம் நடத்துறது அப்படின்னு கேட்டான். உடனே அப்போ தான் அந்த குமாரசாமிக்கு வந்து, என்னது வருஷத்துக்கு 2000 ரூபா கேட்குறானா, நாம் வந்து மாதத்துக்கு 1000 ரூபா கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா ஆகுது, ஆனால் இவன் வந்து வருஷத்துக்கு 2000 ரூபா கொடுத்தா போதுங்கிறான், அப்படி பார்த்தா கூட நமக்கு 10000 ரூபா லாபமாச்சே, சரி இவனை வந்து நம்ம வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டார். உடனே சரி நீ கேட்ட மாதிரியே 2000 ரூபா தரேன் ஒரு வருஷத்துக்கு, ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சப்புறம் தான் தருவேன் அப்படின்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னா. நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும், அவ்வளோதான், ஓகேவா அப்படின்னாரு. அவன் சரிங்க ஐயா அப்படின்ட்டான். இவன் கொஞ்சம் முட்டாளாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி குமாரசாமிக்கு தோணுச்சு. பரவாயில்ல, நம்ம சொன்ன வேலையை செய்ய போகிறான், அதுக்கு வந்து முட்டாளாக இருந்தால் கூட என்ன பரவாயில்லையே, நமக்கு என்ன பெரிய ஐஏஎம் படிச்சுட்டு ஆளாக வேணும், அதெல்லாம் பரவாயில்ல, முட்டாளாக இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டார். சரி, நீ இப்போலேருந்தே வேலைக்கு வந்துரு அப்படின்னாரு. அவன் அன்னையிலேருந்து வேலைக்கு வந்துட்டான். இவர் வந்து சொன்ன வேலையெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சரி பரவாயில்ல, நமக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்காரன் கிடச்சிட்டான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவன் பயங்கர முழு முட்டாள். அவன் பேர் ரெங்கன். அவன் என்ன பண்ணான், அடுத்த நாளைக்கு காலையில் இவர் வந்து மெத்தையிலேருந்து எழுந்திருச்சு ரெங்கா அப்படின்னாரு. உடனே அவன் அங்கேருந்து ஓடியாந்தான். இந்த படுக்கையை சுற்று அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பி பல் விளக்க போயிட்டார். பல்லெல்லாம் விளக்கி மூஞ்சி கிளம்பிக்கிட்டு அவர் அங்கேருந்து வரும்போது பார்த்தா, ஐயோ என்னால் முடியலையே ஐயா அப்படின்னு சொல்லி இந்த ரங்கன் வந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன முடியலைங்கிறான் அப்படின்ட்டு நேரம் போனால், அந்த மெத்தையை சுருட்டி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மெத்தையை சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற, நில்லு அப்படின்னாரு. உடனே நின்னான். என்னால் முடியலையா அப்படின்னுட்டே நின்று நேராக வந்து தலை சுற்றி போய் இவர் மேலே தடார்னு விழுந்து 2 பேரும் உருட்டி அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு தூணில் போய் இடிச்சுக்கிட்டார். நல்லா
இவரோட மூக்குலேருந்து கொட கொடன்னு ரத்தம் வருது, அவனோட தலையில் அடிபட்டுருக்குது. உடனே என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார். நீங்கள் தானே இதை நீங்கள் சொன்னதுலேருந்து நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், முடியவே இல்லை, ரொம்ப தலை சுற்றி போயிடுச்சு அப்படின்னா. சா, இவ்வளோ முட்டாளான ஒரு ஆளை நம்ம வேலைக்கு வச்சுருக்குறோமே, இப்போ பாரு வந்த அன்னைக்கே அடுத்து மூக்கை உடச்சிவிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. உடனே மூக்கில் ஒரு பிளாஸ்திரியை வேற போட்டுக்கிட்டு இருந்தார். உடனே அந்த நல்லசாமி பார்த்தார். என்னப்பா ஆச்சு மூக்கில் அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லை, வேலைக்காரன் மேலே இடிச்சு விட்டான், அதில் மூக்கில் அடிபட்டுருச்சு அப்படின்னாரு. ஓ, வேலைக்காரன் உனக்கு கிடச்சிட்டானா அப்படின்னு. கிடச்சிட்டான், நான் எதிர்பார்த்த மாதிரியே 1000 ரூபாய்க்கே கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நல்லசாமி கிட்ட சொன்னார். பார்த்துப்பா, 1000 ரூபாய் கிடச்சான்னா அவன் நல்லா முட்டாளாக தான் இருப்பான், பார்த்து வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவரும் விட்டார். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், ரங்கா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட 2 10 ரூபாயை கொடுத்து போய் ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலையும் 10 ரூபாய்க்கு சீவலும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார். அவன் சரின்ட்டு என்ன பண்ணான், வாங்கிக்கிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணோம். எங்கடா போனான் அப்படின்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கேருந்து குழப்பமாக திரும்ப வரான். உடனே என்னடா ஆச்சு, வாங்கலையா அப்படின்னாரு. இல்லை, கடை வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இதில் எந்த 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கணும், எந்த 10 ரூபாய்க்கு சீவல் வாங்கணும்னு தெரியல, அதனால தான் அங்கேருந்து கடையிலேருந்து திரும்ப வரேன் வீட்டுக்கு அப்படின்னா. ஐயோ, இவ்வளோ முட்டாளாக இருக்கானே அப்படின்ட்டு, சரி நீ இந்த 10 ரூபாய்க்கு வெத்தலையை வாங்கி, இந்த 10 ரூபாய்க்கு சீவலை வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் அவன் வலது கையிலையும் ஒரு 10 ரூபாய் அவன் இடது கையிலையும் கொடுத்து அனுப்பிச்சாரு. அவன் போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஐயோ, இந்த முட்டாளை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. இந்த நல்லசாமி ஒரு நாளைக்கு இந்த குமாரசாமி வீட்டுக்கு வந்திருக்காரு. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. இவர் அன்றைக்கி வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. இவர் தினைக்கு என்ன பண்ணுவார், வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துடுவார் கடைக்கு. உடனே சரி இந்த ரங்கனை கூப்பிட்டு போய் சாப்பாடை வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்த்தா கையில் ஒன்றும் பெரிய சேஞ்சாக இல்லை. அவன்கிட்ட ஒரு 2000 ரூபா கொடுத்து போய் சாப்பாடை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அப்போ தான் இவருக்கு தோணுச்சு, இவன் எங்கேயா போய் ஏதாவது சந்தேகம் ரொம்ப லேட் பண்ணி விட்டுற போகிறானே, நமக்கு ஏற்கனவே பசிக்குதே அப்படின்ட்டு, ஏப்பா நீ நடந்து போகாத, அந்த வண்டி எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டாரு. சரின்னு ஒன்று என்ன பண்ணால் அங்கே இருக்கிற மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போனான். போயிட்டு அந்த கடையில் போயிட்டு 2000 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரு. உடனே 2000 ரூபாய்க்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடைக்காரர் கேட்டார். கொஞ்சம் சந்தேகமாக கேட்டார், இவன் என்ன முட்டாளார் பாம்புல இருக்கே அப்படின்ட்டு. எப்படிப்பா எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னாரு. எங்கள் முதலாளி வண்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, வண்டி இருக்குங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னாரு. உடனே அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சரி வண்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக 2000 ரூபாய்க்கு தான் அவர் கேட்குறாரு போல இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு, கொஞ்சம் நேரம் இருப்பா, அவ்வளோ சாப்பாடு இல்லை, நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் சாப்பாடெல்லாம் பண்ணி பெரிய பெரிய இதில் போட்டு கூடையில் போட்டு வண்டியில் ஏற்றி அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. இவன் போனவனை காணுமே, 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணார், பசி ரொம்ப தாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தா ஒரு பெரிய வண்டி நிறையா சாப்பாடோடு இறங்குறான். இவ்வளோ சாப்பாடு எதுக்குடா வாங்கினேன் அப்படி, நீங்கள் தானே 2000 ரூபா கொடுத்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சொன்னீங்க. அவர் கூட கடைக்காரர் கூட கேட்டார், எப்படிப்பா எடுத்துகிட்டு போவேன் அவ்வளோ சாப்பாடா அப்படின்னு கேட்டார். நான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவர் கொஞ்சம் நேரம் இரு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி வண்டியில் ஏற்றிருக்காரு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. ஐயோ, ஒரு 50 ரூபா சாப்பாடுக்கு போய் நம்ம இவன்ட்ட 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சோமே, இப்படி இவ்வளோ சாப்பாடை வாங்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், அப்புறம் வர்றவன் போகிறவன் எல்லாருக்கும் அந்த சாப்பாடை கொடுத்து தீர்த்தார். அவர் இவனை வேலைக்கு வச்சுக்கலாமா இல்லை அனுப்பி விட்டுறலாமா, இதை மாதிரி 2000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டானே, இவ்வளோ முட்டாளாக இருக்கானே அப்படின்னு யோசித்தார். அப்போ கூட அவருக்கு என்னென்னா, இவனை விடுறதுக்கு மனசு இல்லை. இவனால் நமக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா கிட்ட லாபம் நிற்குது, பரவாயில்ல 2000 ரூபா தானே நஷ்டமாக்கி விட்டான், தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேலையில் அப்படியே வச்சுக்கிட்டார். ஆனால் இவனுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை பார்த்தா அந்த ஊரில் எண்ணெய்க்கு பெரிய அளவில் பெரிய தட்டுப்பாடு வந்துருச்சு. எண்ணெயே கிடைக்கல. அதனால் எண்ணெய் விலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. இவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய எண்ணெய் வியாபாரி. இவர்கிட்ட நிறையா எண்ணெயெல்லாம் பெரிய பெரிய ட்ரம்மில் ஒரு 20-30 ட்ரம்முக்கு மேலே இவர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு. ஒரு ட்ரம்முங்கிறது 100 லிட்டருக்கு மேலே போகும். உடனே சரி நம்ம இதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்,
இப்போ வந்து எண்ணெய் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம பதுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து யாருக்குமே எண்ணெய் கிடைக்காது. அப்போ எண்ணெயோட விலையெல்லாம் இன்னும் ஏறிடும். ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து அந்த எண்ணெய் எல்லாத்தையும் மெதுவாக விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார். ஆனால் அப்படி பதுக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். போலீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. பதுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இதை எப்படியாவது கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தார். சரி, ஒன்று பண்ணலாம். அந்த 30 ட்ரம்மையும் நம்ம வீட்டில் கொல்லையில் இருக்கிற தோட்டத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்தில் போட்டு புதைச்சிடலாம். புதைச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு 2 மாதம் கழித்து எப்படி மெதுவாக ஒரு ட்ரம்மாக அதுலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தாரு. ஏன்னா இந்த ரங்கனை நம்புறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. சரி, ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு வேறு ஆள் கிடைக்கல. இது வந்து பகலில் பண்ண முடியாது இந்த வேலையை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது வந்து ராத்திரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு பள்ளம் தானே வெட்டுறான் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டு அப்படின்னாரு. அவன் என்ன பண்ணான், பகல்லேருந்து ஃபுல்லாக வெட்டுன்னு வெட்டி நல்ல பெரிய பள்ளத்தை வெட்டி வச்சுருந்தான். வெட்டி வச்சுருந்தோடனே இவர் சாயந்தரம் என்ன பண்ணார், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, ராத்திரி நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கடைக்கு போ. கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற 30 ட்ரம்மையும் வந்து வண்டியில் ஏற்று கொண்டாந்து எல்லா எண்ணெயும் புதைச்சி வச்சிரு அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு இவன் என்ன பண்ணான், ராத்திரி போய் படுத்து தூங்கிட்டார். இவன் என்ன பண்ணான், நேராக கடைக்கு போனான். கடைக்கு போயிட்டு அந்த 30 ட்ரம்மையும் எடுத்து வண்டியில் ஏற்றினான். ஒரு 5 ட்ரம்மு தான் ஏற்ற முடிஞ்சுது. அதுக்குள்ளேயே வண்டி முழுக்க ஃபுல் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணான், அங்கேருந்து நேராக வீட்டுக்கு அந்த 5 ட்ரம்மையும் தூக்கிட்டு வந்தான். 5 ட்ரம்மையும் இறக்கி கொண்டு தோட்டத்தில் வச்சான். மறுபடியும் கடைக்கு போய் இன்னொரு 6 ட்ரம் எடுத்துக்கிட்டு வந்தான். இதை மாதிரி 30 ட்ரம்மையும் வந்து ஒரு 5-6 நடையாக போய் எல்லாத்தையும் அடித்து கொண்டாந்து 30 ட்ரம்மையும் கொண்டாந்து தோட்டத்து பக்கம் வச்சுட்டான். இப்போ வந்து யோசிச்சு பார்த்தான், முதலாளி வந்து எண்ணெயெல்லாம் புதைச்சிருன்னு சொன்னாரே அப்படின்ட்டு ஒரு ட்ரம்மை மெதுவாக திறந்து அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து அந்த குழிக்குள்ளே கொட்டினான். கொட்டிவிட்டு அந்த ட்ரம் எடுத்து ஒரு உரமாக வச்சான். மறுபடியும் அடுத்த ட்ரம்மை திறந்தான். அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து குழிக்குள்ளே கொட்டினான். அதை ஒரு ஓரமாக வச்சான். இதை மாதிரி 30 ட்ரம்முக்குள்ளே இருக்கிற மொத்த எண்ணெயும் அந்த பெரிய பள்ளத்துக்குள்ளே வந்து கொட்டி விட்டான். கொட்டி விட்டு நல்லா அந்த பள்ளத்தை மூடினான். மூடினதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு தோணுச்சு, முதலாளி வந்து 30 ட்ரம் எண்ணெயும் வந்து பள்ளத்துக்குள்ளே ஊற்றி புதைச்சிடுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அந்த காலி ட்ரம்மெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு நேராக போய் அவரை எழுப்பி விட்டான். முதலாளி முதலாளி அப்படின்னு. அவர் நல்லா தூக்கு கலக்கத்தில் எழுந்திருச்சு, என்னடா அப்படின்னாரு. உடனே எண்ணெயெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே புதைச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்பாடா, நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டாரு. உடனே ஆனால் அந்த காலி ட்ரம்மெல்லாம் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, அதெல்லாம் அப்படியே தோட்டத்தில் இருக்கே அப்படின்னா. என்னது காலி ட்ரம்மெல்லாம் தோட்டத்தில் இருக்கா, அப்போ என்னத்தை புதைச்ச அப்படின்னாரு. எண்ணெயை புதைச்சேன், ஒவ்வொரு ட்ரம்மாக திறந்து அந்த பள்ளத்துக்குள்ளே விட்டு நல்லா மண்ணை போட்டு மூடிட்டேன் அப்படின்னா. ஐயோ அடா பாவி அப்படின்ட்டு அவர் வந்து எழுந்திருச்சு அங்கேருந்து ஓடியாந்தார். ஓடி வந்து தோட்டத்தில் வந்து பார்த்தா அவன் அப்போ தான் வந்து தோட்டத்தில் அந்த பெரிய பள்ளத்துக்குள்ளே எண்ணெயை முழுக்க ஊற்றி அதில் வந்து மேலே மண்ணை போட்டு மூடியிருக்கான். அது அப்படியே சேரு மாதிரி கொதன்னு இருந்துச்சு. இவர் வேகமாக ஓடி வந்ததில் டபக்குன்னு அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்ததில் ஐயோ என்னை தூக்குடா தூக்குடா அப்படின்னார். தூக்குனா உடம்பு ஃபுல்லாக எண்ணெயும் மண்ணுமா ஒரே சேராக இருக்குது. அதுலேருந்து அவரை பிடிச்சி தூக்கி வெளியே போட்டான். இப்படி வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை பண்ணி விட்டியடா, இதோட வேலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு வந்து நஷ்டத்தை பண்ணி விட்டியடா அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி தாறுமாறாக திட்டி விட்டார். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னையோட வந்து நான் முட்டாளை வேலைக்கு வச்சுக்கிறத வந்து மறந்துட்டேன், நான் உன்னை வந்து இன்னையோட அனுப்பி விட்றேன், இந்தா உன் 2000 ரூபாய் வாங்கிக்கோ, நீ கிளம்பி என்கிட்டேருந்து போ, இனிமேல் உன்னை நான் பார்க்கவே கூடாது அப்படி இப்படின்னு அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி அவனை அனுப்பி விட்டார். அவனும் 2000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணேன்னு இவர் வந்து என்னை இவ்வளோ திட்டுறாரு, அவர் தான் எண்ணெயெல்லாம் புதைச்சிருன்னாரு, நான் எண்ணெயெல்லாம் புதைச்சிட்டேன், நான் சரியாக தானே பண்ணேன் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு எதுக்காக திட்டுறாருன்னு கூட அவருக்கு தெரியாமல் அவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கே நல்லசாமி சொன்னார், நல்ல புத்திசாலியான ஒரு வேலைக்காரனை வச்சுக்கன்ட்டு, நான் தான் வந்து இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இவனை வந்து முழு முட்டாளாக இருக்கிற ஒரு வேலைக்காரனை வந்து வச்சுக்கிட்டேன், எல்லாம் ஏன் விதி அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிட்டாரு. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக
இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.